பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக், இவை அனைத்திலும் இணைந்திருக்கிற ஆயிரமான குடும்பங்களை நினைக்கும் போது உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு, தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம், நம்பிக்கை, வசனத்தின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அளவு கடந்த ஒரு அசைக்க முடியாத உறுதியான விசுவாசம், இவை எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தி தினந்தோறும் ஆயிரமான மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை நினைக்கும் போது, அப்பிரோஜனமான ஊழியர்கள் கடமை மட்டும் செய்கிறோமப்பா, உங்களுக்கு தான்ப்பா மகிமை என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த காலையிலும் உங்களுக்குரிய ஒரு வார்த்தை வரப்போகிறது. ஆயத்தமாக இருப்பீங்க நம்புகிறேன். கையில் பைபிள் வச்சுருக்கணும், பைபிள் வசனத்தை திருப்பி நீங்கள் பார்க்கணும், சரியா? தட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். வாசிப்போம் கர்த்தருடைய வார்த்தையை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தேனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். தாவீது பேசுகிற வார்த்தை பாருங்க. இந்த கோலியாத் எம்மாத்திரம், இது தாவீதனுடைய வார்த்தை. ஆனா ஆக்சுவலி எதிர்க்க வேண்டிய ராஜாவாகிய சவுல் அவனுடைய குரலை கேட்டபோது, அவனுடைய திடகாத்திரமான சரீரத்தை பார்த்தபோது ஓடி ஒளிந்து கொண்டான். அவன் மாத்திரமல்ல, படை வீரர்களெல்லாம் ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு சாதாரண ஆடுகளை மேய்த்த ஒரு மனிதனாகி தாவீதுக்கு இந்த தைரியம், இந்த வைராக்கியம் எங்கிருந்து வந்தது? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணி இருந்தார். அவர் மேல் ஒரு தேவனுடைய வல்லமை இருந்தது. அதனாலதான் அவர் வனாந்தரத்தில் சிங்கத்தை வென்றார், கரடியை கொன்றார். கர்த்தர் அவருக்கு பல அனுபவங்களை கொடுத்து தைரியப்படுத்தி வைத்திருந்தார். உங்க வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வந்திருக்கலாம், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் வந்திருக்கலாம். கலங்காதீங்க. அதெல்லாம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிற காரியங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? எந்த பிரச்சனை வரட்டும், ஆமென், இந்த பிரச்சனை எம்மாத்திரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இந்த பிரச்சனை ஒரு லேசான காரியம். ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். எனக்குள்ள இருக்கிற வல்லமை சாத்தானின் தலையை நசுக்கும், நுகங்களை முறிக்கும், கட்டுகளை அறுக்கும் என்று நீங்க விசுவாச வார்த்தைகளை பேசி இந்த நாளில் இந்த வசனத்தின்படி ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க இப்படி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. இன்றைக்கு உங்க பிரச்சனை லேசா முடிஞ்சிடும், அது ஒன்றுமில்லாம போயிடும். ஜெபம் பண்ணலாமா? விசுவாசத்துடைய என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பரிசுத்த பிதாவே, கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். என்ன பிரச்சனை இந்த பிள்ளைகளை மிரட்டுகிறதோ, விரட்டுகிறதோ, கலங்க பண்ணுகிறதோ, குழப்புகிறதோ, கண்ணீர் வடிக்க விடுகிறதோ, இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு வைராக்கியம், ஒரு புது பலன், ஒரு புது அபிஷேகம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். விசேஷமாய் இந்த நாள் இவர்கள் சந்திக்கிற ஒவ்வொரு காரியங்களும், பிரச்சனைகளும், இது ஒரு லேசான காரியம், இது ஒரு அற்ப காரியம் என்று சொல்லி சத்துருவை ஜெயிக்க போகிறார்கள். அப்பா, இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய குடும்பங்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை தைரியப்படுத்திட்டாரு. ஆகவே விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். விசுவாசிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதோடு கூட இந்த செய்தியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதோடு கூட இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலையிலும் மாலையிலும் செய்திகள் உங்களை தேடி வருகிறது. மீண்டும் சந்திக்கலாம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்
9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.